எரிபத்த நாயனார் 63 நாயன்மார்கள்ல நம்ம பார்க்க போற எரிபத்த நாயனார் அமராவதி ஆற்றின் கரையில் உள்ள கரூர்ல பிறந்திருக்காரு. அங்குள்ள பசுபதீஸ்வர இறைவனை வணங்கியது மட்டும் இல்லாம அடியார்களுக்கு இன்னல் ஏற்பட்டால் பரசு எனும் ஆயுதத்தால அந்த இடர்களை நீக்கி உதவியும் செய்து வந்திருக்காரு. அதே ஊரில் இருக்கும் சிவகாமி ஆண்டார்ங்கிற அடியர் ஒருத்தவங்க வைகரை பொழுதுல எழுந்து நீராடி 5 எழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டு மலர்களை மாலையாக்கி தினமும் இறைவனுக்கு சுட்டி மகிழ்வார். அப்படி ஒரு நாள் அவங்க சுத்தமாக மாலையை எடுத்து செல்லும் பொழுது அந்நாட்டு மன்னனின் பிரியமான பட்டத்து யானை பட்டவர்த்தனத்துக்கு மதம் பிடித்து ஓடி வந்து சிவகாமி ஆண்டாரின் கையில் இந்த பூமாலையை வீசி எறிந்து நாசம் செய்யும். மனம் வருந்திய சிவகாமி ஆண்டாரோ, சிவதா இது என்ன சோதனை என்று பெருமானிடம் முறையிட்டார். சிவபக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எரிபத்த நாயனார் இல்லாமலா இருப்பாரு. முன்னாடி வந்த அவரு சிவகாமி ஆண்டாரோட நிலைமையை பார்த்து மிகுந்த கோபத்தோடு சென்று யானையின் துதிக்கியை வெட்டியதோடு யானை பாகர்களையும் வெட்டி வீழ்த்தார். செய்தி அறிந்து வந்த மன்னனோ அங்கு எரிபத்த நிற்பதை பார்த்துவிட்டு நடந்தது என்ன அப்படிங்கறத தீர விசாரிச்ச பிறகு சிவத்தொண்டுக்கு இடையூறா இருந்த யானையை தண்டித்தது சரிதான், முறைப்படி பார்த்தால் அந்த யானை என்னுடையது, அப்படி பார்த்தா நீங்க என்னையும் தண்டிக்கணும்னு தன்னோட வாளை கையில கொடுத்து என்ன வெட்டுங்கன்னு சொல்றாரு. எரிபத்தரோ புகழ் சோழ மன்னனின் இந்த பக்தியையும் குணத்தையும் கண்டு என்னால இம்மன்னனின்